கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆண்டவருக்குள்ளே களி கூறணும். அது ஆண்டவருடைய விருப்பம். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பாடுகள், பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இயேசு இருக்கிறார்ல நம்ம கூட. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அவர் கூட இருக்கிறதுனால அவருக்குள்ளே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அந்த பிரச்சனைலாம் ஒன்றுலாம் போயிடும். பயப்படாதங்க. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம்ல, நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். சரி, இயேசுவை போல நம்ம வாழணும், அவருடைய அடிச்சுவட்டிலே பின்பற்றி நடக்கணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க தான் சீஷர்கள். இயேசுவின் சீஷர்கள் என்றால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால் நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல்கள் எல்லாமே இயேசுவை போல அவரை பின்பற்றி நடக்கிறவளாக இருக்கணும். சரி, இயேசுக்குள்ள இவ்வளவு தாழ்மை, இவ்வளவு சாந்த குணம், இவ்வளவு பாடுகளை சகிப்பது, சத்துருக்களை நேசிக்கிற அன்பு, இதெல்லாம் எப்படி அவருக்குள்ள இந்த சுபாவம் காணப்பட்டது? நம்மை போல ஒரு மனிதனாகத்தானே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம். இந்த ரெண்டு காரியத்தை தான் இப்போ இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒன்று, இயேசுவனுடைய ஜெப வாழ்க்கை. அப்போ இயேசுவை போல ஜெபிக்கணும். நான் அவருடைய ஜெப வாழ்க்கையை தியானித்து, ஆண்டவரை உம்மை போல நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது உண்டு. ஆரம்ப காலத்தில் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறேன். உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, உம்முடைய ஜெப ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜபாவி எனக்கு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நானே அறகுறை, நீங்கள் என்கிட்ட இருக்கிற ஜபாவியை ஏன் கேட்குறீங்க? இயேசுவை போல ஜெபிக்கணும்னு கேளுங்க. அவர் தான் அதில் பூரணப்பட்டவர். அவர்கிட்ட தான் நானே கற்றுக்கொண்டேன். அப்போ இயேசுவின் ஜபாவி நமக்கு வேணும். இயேசுவை போல ஜெபிக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆண்டோட்ட போய் கேளுங்க, வசனத்தில் அதை வாசிங்க. அது நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிதான் நான் சொல்லுவது உண்டு. இப்போ இயேசுவின் வாழ்க்கையை கவனிங்க. இயேசுவை போல ஜெபிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கொண்டு ஜெபித்தேன். முதலாவது சில வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 48வது பக்கம் பாருங்க. இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு எப்போ எழுந்து ஜெபம் பண்ணினாராம்? அதிகாலையில் இருட்டோடே எழுந்து தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதிகாலையில் இருட்டோடே. ஏன்னா சிலருக்கு அதிகாலை 8 மணி தான், சிலருக்கு அதிகாலை, சிலருக்கு 9 மணி அதிகாலை. அதனால் வசனம் சொல்லுது இருட்டோடே. சூரிய உதயத்துக்கு முன்னால் நம்ம எழுந்து கொள்ளணும். முதலாவது நீதியின் சூரியனை நம்ம சந்திக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற நேரம். அதிகாலை நேரம்னா நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்முடைய பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த பாரமும் வராமல். விடிஞ்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா நிறைய பாரங்கள் அதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் வந்துடும். அந்த அதிகாலை நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆண்டவரோட சீக்கிரமாக தொடர்பு கொண்டு விட முடியும். ஈஸியாக நம்ம தொடர்பு கொள்ள, ஆண்டவரோடு ஐக்கியப்பட நல்ல ஒரு நேரம் அதிகாலை நேரம். ஆனால் தான் இயேசு இருட்டோடு எழுந்து. இன்னைக்கு நிறைய பேர் இருட்டோடு எழும்புகிற பழக்கத்தை மறந்து கொண்டு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? ராத்திரில் ரொம்ப நேரம் விழிச்சிருக்கிறாரு. இப்போ மாறிவிட்டது காலம். ஒரு காலத்தில் சீக்கிரமாக படுப்பாங்க, 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. விடிய காலம் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் பழகம். இப்போ அப்படி மாறி போய் விட்டார். 12 மணி 1 மணி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் காலையில் 8 மணி வரைக்கும் தூங்குவது. இது பிசாசனுடைய தந்திரம். அதனால் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். சீக்கிரமாய் படுக்கைக்கு போகணும். அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். பெரும்பாலும் 5 மணிலேருந்து 7 மணி, அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் தேவனுக்கு ஒதுக்கினால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சில பெண்கள் காலையிலேயே வீட்டு வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெப நேரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2 மணி நேரமா? முதல்ல 1 மணி நேரத்தில் ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் காலையில் 5லேருந்து 6 வரைக்கும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் அதில் பழக 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 உங்களுடைய ஜெப நேரம் இனிமையான நேரமாக மாறிடும். அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் முதல்ல அதிகாலையில் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்க.
அது மாதிரி நீங்கள் ஜெபிக்கணும். அதிகாலையில் இருட்டோடு எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் ரொம்ப அவசியம். பிள்ளைகளை பழக்கணும். இல்லை தூங்க மாட்டேங்கிறாங்க 1 மணி வரைக்கும், அடித்து தூங்க வைங்க. எதுக்கு அது மாதிரி பழக்கிறீங்க? அப்போ சொல்ல எங்கள் பிள்ளை நடுராத்தில் தான் விளையாட ஆரம்பிக்குது. 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, அதனால 2 மணி வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருப்போம். உங்கள் ஜெப நேரத்தை திருட சாத்தானுடைய தந்திரம் அது. பிள்ளைகள்கிட்ட விளையாடுறீங்க நடுராத்தில் உட்காந்து. அப்போ ஆண்டவர்கிட்ட எப்போ பேசுவீங்க? யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? நீங்கள் அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும். அதுதான் மைண்டில் இருக்கணும். அதுக்கு கவனம் செலுத்தணும். அதனால் பிள்ளைகளெல்லாம் சீக்கிரம் தூங்க வைக்க பழக்கணும். நீங்கள் எதுக்கு நடுராத்தில் உட்காந்து விளையாடுறீங்க? அது உங்கள் பழக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பழகிட்டீங்கன்னா பிள்ளைகள் 8 மணிக்கெல்லாம் தூங்குகிற சின்ன கை குழந்தைகள் 9 மணிக்குள்ளே தூங்க வச்சிடணும். அது மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா தான் நீங்கள் அதிகாலை எழுப்பி ஜெபிக்க முடியும். அதிகாலை ஜெபம் ரொம்ப அவசியம். அதிகாலையில் ஆண்டவரை துதித்து பாடுவது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனை துதிக்கும்படி அதிகாலையில் குறித்த வேளைக்கு முன்பாக விழித்து கொள்ளுவேன். அதிகாலையில் நீங்கள் துதித்து பாடி பாருங்க, அப்படியே தேவ பிரசன்னத்தை உணரலாம். அப்படியே உங்களுக்கு இனிமையாக இருக்குது. அதை நீங்கள் ருசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ருசிச்சிட்டிங்கன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த பழக்கம் வந்துட்டேன்னா நீங்கள் 12 மணிக்கு படுத்தா கூட 5 மணிக்கு எழும்பிடுவீங்க. அந்த பழக்கம் வந்துடும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து அதை கொண்டு வந்துடுவார். நான் அதிகாலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் என்னுடைய ஜெப நேரம், காலையில் ஜெப நேரம். அதிகாலையில் ஒரு 2 மணி நேரமாவது ஜெபி. எவ்வளவு நான் பிந்தி படுத்தாலும் 5 மணிக்கு நான் எழுப்பி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணி தான் தூங்க போவேன். மைண்டில் அது இருக்கும், சிந்தனையில். 5 மணிக்கு எழும்பணும், கர்த்தரோட பேசணும்னு. நான் 1 மணிக்கு 2 மணிக்கு சில நேரம் சில வேலைகளை முடிச்சுட்டு படுத்தாலும் 5 மணிக்கு விழிப்பு வந்துடும். அந்த 5 மணிக்கு எழும்பி நான் ப்ரஷ் பண்ணி முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக தெய்வ சமூகத்தில் பாட்டு பாட ஆரம்பித்தா நேரம் போகிறதே தெரியாது. ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்ன சமீபத்தில் வந்துடும். உங்களுடைய ஜெப நேரம் இனிமையாக மாறிடும். இயேசு அதை அறிந்திருந்தார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் தனி ஜெபம், பர்சனல் ப்ரேயர். நீங்கள் ஒருவேளை வனாந்தரத்து போக முடியாது, பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வீட்டில் ஒரு அறையில் நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் பெட்ரூமில் ஒரு பாய் விரித்து முழங்கால் ஜெபிக்க ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தலாம். அது மாதிரி ஜெபிக்கணும். அடுத்து பாருங்கள், மத்தேயு 14:23 வசனம் வாசிங்க. மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் 22 பக்கத்தில் நம்ம பார்க்கிறோம். 23 வசனம் பாருங்க. இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். சாயங்காலத்தில் பாருங்க, வசனம் சொல்லுது, காலையில் ஜெபித்ததோடு முடிக்கலை, சாயங்காலத்திலும் ஆண்டவர் மலையின் மேலே ஏறி தனிமையாய் அமர்ந்து ஜெபம் செய்கிறார். அப்போ மாலையிலையும் ஒரு டைமை ஒதுக்குங்க. ஒருவேளை காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் ஜெபிக்க நீங்கள் நேரத்தை ஒதுக்கலாம். அது மாதிரி மாலையில் கூட இயேசு ஜெபிக்கிறதை பார்க்குறோம். அதனால் சாயங்காலத்திலையும் ஒரு ஜெப நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். ஆண்டவருக்குன்னு ஒரு நேரத்தை பிரத்யேகப்படுத்தணும். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற சகோதரரை தெரியும். அவர் 7 மணிக்கெல்லாம் ஆஃபீஸில் இருக்கணும். அவனுடைய டியூட்டி 7 மணிலேருந்து ஒரு 3:30 மணி வரைக்கும். நான் அவன்கிட்ட கேட்டேன், அப்போ எப்போ பிரதர் ஜெபம் பண்ணுவீங்க? என்னை பிரதர், நான் விடிய காலை எழும்பிடுவேன். அதிகாலை எழுப்பி 1 மணி நேரமாவது நான் ஜெபம் செய்வேன். 1 மணி நேரமாவது ஜெபித்த பிறகு தான் நான் புறப்பட்டு ஆஃபீஸுக்கு போவேன். அவ்வளோதான் நான் உன்னுடைய ஜெபம்னு கேட்டேன். இல்லை, நான் 4 மணி அப்படிலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன். மாலையில் 1 மணி நேரம் ஜெபம் செய்வேன். காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் கட்டாயம் ஜெபம் செய்வேன். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸராக இருக்கிற சகோதரர் சொன்னார். நம்முடைய ஜெப நேரத்தை நம்ம தான் நினைக்கணும். இயேசுவை உம்மை போல நான் ஜெபிக்கணும். ஆசைப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் கிருபை தருவார். இயேசு அந்த மாதிரி ஒரு ஜெப பழக்கம் வைத்திருந்தார். 3வது இன்னொரு வசனம் பாருங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. லூக்கா 6 அதிகாரம் 12 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 12 வசனம். எடுத்துட்டிங்களா? வசனத்தை பார்க்கணும். ஆனால் தான் பைபிளோடு உட்கார சொல்கிறேன். வசனத்தை கேட்கணும், கண்ணால் வசனத்தை பார்க்கணும், இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிரும். லூக்கா 6 அதிகாரம் 12 வசனம் பாருங்கள். 86 பக்கம் புதிய ஏற்பாட்டில், இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆல் நைட் ப்ரேயர். இயேசு தனியாக
முழுரவு ஜெபம் செய்கிறார். நம்ம சபையில் முழுரவு ஜெபம் நடக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் முழுரவு ஜெபம் நடக்கும். இப்போ நால்மாவடியில் எல்லா மாதமும் முழுரவு ஜெபம் செய்கிறோம். 3000-4000 பேர் வருவாங்க. ரெகுலராக வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. சில சபையில் வாரந்தோறும் முழுரவு ஜெபம் நடத்துகிறாங்க, அங்கே ஜெபிக்கிறாங்க. மாவட்ட அளவில் பல சபைகள் இணைந்து ஜெபிப்பார். தனியாக முழுரவு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நீங்களும் ஆண்டவர் தனியாக மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீ ஒன்றும் இல்லை, ராத்திரி 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும், வீடு அமைதியாக இல்லை, 10 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிங்க. காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கணும் முதல்ல ஆண்டோடைய கைடன்ஸோடு நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். எந்த பகுதியை தியானிக்கணும், எதை வச்சு ஜெபிக்கணும்னு ரொம்ப நல்லாயிருக்கும். துதிக்கலாம், பாடலாம், ஃப்ரீயாக வசனத்தை தியானிக்கலாம், நேரம் போகிறதே தெரியாது. ராத்திரி முழுதும் அப்படி ஜெபிச்சு பழகி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சென்னையில் ஒரு மெடிக்கல் டாக்டர் தெரியும். அவர் வந்து மெடிக்கல் டாக்டர், ரொம்ப பிஸியான சகோதரர், நல்லா ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சகோதரர். டாக்டர்கிட்ட ஒரு நாள் பேசி கொண்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் தனியாக நான் முழுரவு ஜெபம் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அப்படியா, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப பிஸியான டாக்டர். அவங்க ரொம்ப நிறைய கூட்டம் வரும், நிறைய அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டுன்ற பெரிய கூட்டம் வரும். அவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலே பெரும் கூட்டமாக தான் இருக்கு எப்போமோ. ஆனால் அவங்க எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ராத்திரி 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இன்றைக்கி ராத்திரி முழுதும் தனியாக ஜெபிக்கணுன்னு நான் போய் முழங்கால் படிக்கிட்டேன். ஆனால் பாதி நேரத்தில் என்னை தட்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் உள்ள ஆஸ்பத்திரி, பிள்ளைகளுக்கு சீரியஸ்னால் நான் போய் கவனிக்கணும்ல. அதனால் அந்த கண்டினியூவாக என்னால் முழுரவும் ஜெபிக்க முடியலை. முதல் முறை நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். இல்லை, ராத்திரி முழுதும் நான் தனியாக ஜெபிக்கணும், கிருபை தாங்க ஆண்டவரே என்னை. மறுபடியும் ஒரு நாள் முயற்சி பண்ணேன். ராத்திரி 10லிருந்து 6 மணி வரைக்கும் நான் தனியாக ஜெபித்தேன். ஆண்டவரை துதித்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் டாக்டர், பிஸியான டாக்டர் ஜெபிக்கிறாரே. நம்ம ஊழியக்காரங்க தானே ஐயா, சபை நடத்துகிறவங்களே ஊழியக்காரங்க தானே, இயேசுவை போல ஜெபிக்கணும்ல ஐயா. ஐயா நீங்கள் ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் நம்ம மாறணும், இயேசுவை போல மாறணும். நம்ம நீங்கள் வீடியோவில் அது இதையும் பார்த்துட்டு அவங்க மாதிரி இவங்க மாதிரி மாறினாலும் ஆசீர்வாதம் வராது. இயேசுவை போல் மாறணும், வேதத்துக்கு நேராக நம்ம திரும்பணும். இயேசுவை போல் அதிகாலையில் ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும். இதுக்கு ஒப்பு கொடுங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாள், 3 மாதத்துக்கு ஒரு முறை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முழு நாள் முழுவதும் ராத்திரி முழுவதும் ஜெபிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வேலையில் நீங்கள் டயர்டாக இருக்காது. நான் அப்படி ஜெபிச்சு பார்த்தேன், நெக்ஸ்ட் டே ஒரு டயர்டும் எனக்கு நல்லா தூங்கி விழிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா தேவனோடு இருக்கோம்ல, அவரோடு தானே பேசுகிறோம், அவருடைய வசனத்தை தியானிக்கிறோம்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாதிரி ஜெயிப்பது. சிலர் வந்து 3-4 பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்க. நாங்கள் அந்த நாட்களில் எனக்கு நிறைய டைம் இருக்குமா, தேடி காட்டுக்குள்ளே போய் நாங்கள் ஒரு சில நண்பர்கள் 5 பேர் 10 பேர் சேர்ந்து போவோம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா விடிய காலம் வரைக்கும் ஜெபம் செய்வோம். அந்த காட்டுக்குள்ளே ராத்திரி முழுவதும் ஜெபம் செய்வோம். விடியற் காலையில் தான் காட்டை விட்டு வெளியே வருவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஜெப நண்பர்களை கண்டுபிடிங்க. தனியாக ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இயேசு பாருங்கள், அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, அவரை போல் நம்ம மாறணும். ஏன்னா ஜெபிக்க வேண்டிய காரியம் அவ்வளவு இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம எவ்வளவு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது தெரியுமா? யோசிப்பா, நம்ம நாட்டில் எவ்வளோ காரியம் இருக்குது ஜெபிக்க. நம்ம சபைக்காக ஜெபிக்கணும், மிஷினரிஸுக்காக ஜெபிக்கணும், நம்ம பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம இருக்கிற மாநிலத்துக்காக ஜெபிக்கணும், அரசாங்கத்துக்காக ஜெபிக்கணும். யோசித்து பாருங்கள், எவ்வளோ காரியம் இருக்குது, நேரம் போதவில்லை. அதனால் நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும், இயேசுவை போல் நம்ம ஜெபிக்கணும். இயேசுடைய ஜெபத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா 5:16 பாருங்கள். இயேசுவோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனத்தெல்லாம் கவனிங்க. இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி, எல்லாம் தேடுறாங்க சீஷர்கள்லாம், இயேசு எங்கே, மக்கள்லாம் தேடுறாங்களே அப்படின்னு தேடினா, அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், பிதாவோடு பேசி கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் தனியாக ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வனாந்தரம், தோட்டம், மலைப்பகுதி, காடு, அங்கெல்லாம் போய் ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து அது மாதிரி ஜெபித்திருக்கிறார் வனாந்தரத்தில். யோவான் 18:1 வாசித்து பாருங்கள். தோட்டத்திலே போய் ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில்
எருசலேம் அந்த பட்டணத்துக்கு வெளியில் ஒலிவமலை சரிவில் இருந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசு போய் ஜெபித்தார். லூக்கா 22:39 பார்த்தீங்கன்னா வழக்கத்தின்படி இயேசு அந்த தோட்டத்தில் போய் ஜெபிப்பது, நம்ம சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு தான் ஜெபித்தார் இல்லை, அவர் வழக்கமாக அங்கே போய் ஜெபம் பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறாரு. எருசலேமுக்கு போகும்பொழுதெல்லாம் அங்கே போய் ஜெபம் செய்வார். சீஷர்களுக்கும் அது தெரியும், ராத்திரி எல்லாம் ஜெபித்து கொண்டு இருப்பார். அதனால தான் இப்போவும் எருசலேமில் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனாலே ஒரு ஜெப ஆவி உங்களை பற்றி கொள்ளும். நீங்கள் அதை உணர முடியும். அப்படியே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு ஜெபம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இயேசு ஜெபித்த இடம் அந்த இடம். நான் போனால் நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு. அதனால தான் நாங்கள் 1 மணி நேரமாவது டைம் கேட்டு காத்திருந்து ஜெபிக்கிறது உண்டு. நேரம் போகிறதே தெரியாது. ஆண்டவரோடு அப்படி பேசி கொண்டு இருப்பது. இயேசு கிறிஸ்து தோட்டத்திலே போய் ஜெபித்தார். லூக்கா 9:28 இயேசு மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ணினார். மலையில் ஏறி ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா, இயேசு அது மாதிரி வனாந்தரத்தில், தோட்டத்தில், மலையில். நான் வளத்தின்ற கிராமத்தில் செஞ்சு பக்கம் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அங்கே தங்கியிருந்து படித்தோமா. பக்கத்தில் மலைப்பகுதி. சாயங்காலம் ஆனால் பைபிளை தூக்கிட்டு போயிடுவேன். மலையில் உச்சியில் உயரத்தில் ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணி அங்கேருந்து பைபிள் வாசிப்பேன். நான் ஏற்காடு பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். பைபிள் காலேஜில் படிக்கும்போது 76, 77 அங்கே மலை உயரமான இடம், அந்த எஸ்டேட்டில் அந்த உயரமான இடத்துல பாறையில் போய் உட்கார்ந்துருப்பேன். நான் வசனத்தை வாசித்து அந்த பாறையில் முழங்கால் படிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தா மேகம் கீழே இருக்கும், கீழே பட்டணம் இருக்கும். அவ்வளோ உயரமான இடம். அங்கே தான் இயேசு விடுவிக்கிறார் என்ற பெயரை கத்தர் கொடுத்தார். என் ஊழியம் இன்னது என்பதை அங்கே தான் ஆண்டவர் பேசினார் அந்த மலைப்பகுதியில். அது மாதிரி மலையில் ஏறி தனியாக ஜெபம் செய்வது. நீங்கள் மலைப்பகுதியில் இருந்தால் ரொம்ப பாக்கியவான்கள், போய் ஜெபிக்கலாம். நான் ஜெபமலைக்கு போனால் அப்படி தான், காலையில் எழும்பி பாறைக்கு போயிடுவோம். மலை மேலே அந்த பாறை மேலே ஏறி உட்கார்ந்து ஜெபிச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஜெபமலைக்கு வந்து அந்த மாதிரி பாறைகள்லாம் இருக்கிறது, குன்றுகள் இருக்கிறது, ஜெபிக்கலாம். தோட்டம் இருக்கிறது, இயற்கையான தோட்டம், அங்கே ஜெபிக்கலாம். வனாந்தரம் இருக்கிறது, எல்லாமே நம்ம ஜெபமலையில் இருக்கிறது. குற்றாலம் பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 2-3 நாள் தங்குனா அப்படி ஜெபிக்க முடியும். அது மாதிரி நம்ம என்ன இருக்கிற சூழ்நிலையில், இயற்கை சூழ்நிலையில் ஜெபம் செய்வது. கடற்கரை இருந்தால் கடற்கரையில் போய் ஜெபிக்கலாம். ஆற்றோர் இருந்தால் ஆற்றோரத்தில் போய் ஜெபிக்கலாம். இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ஜெபிக்கிறதுல நீங்கள் வளர முடியும். இதெல்லாம் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். அது மாத்திரம் இயேசு சிலுவையில் ஜெபிக்கிறார். சிலுவையில் அவர் ஜெபந்தான் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், முதலாவது ஜெபந்தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:34 நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அதனால இயேசு கிறிஸ்து ஜெபம், அவருடைய வாழ்க்கையே ஜெபமாக இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால ஜெபத்தை குறித்து அவர் போதித்தார். லூக்கா 18:1 இடைவிடாமல் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் போதனை கொடு. சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுடைய வாழ்க்கையில் மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொல்றார். ஜெபத்தை பற்றி அவ்வளோ முக்கியமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுடைய ஊழியத்தை பாருங்க. லூக்கா 4:2 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்கிறார். உபவாசம், ஜெபம் இது நமக்கு அவசியம். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர், சாப்பாட்டை ஒதுக்கி உபவாசத்தை ஜெபம் செய்வது, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அனுதினமும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் உபவாசத்தை ஜெபிக்கணும். அந்த ஜெப பழக்கம் நமக்கு வேணும். உபவாசத்தை ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். இயேசு அப்படி ஜெபித்தார். 40 நாள் அவர் சாப்பிடாதபடி உபவாசத்தை ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். மார்க் 9:29 இயேசு சொல்ல, இந்த மாதிரி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் போகும், மற்றபடி போகாது என்று. அப்போ உபவாச ஜெபம் எவ்வளோ முக்கியம், அதான் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறார். நான் காமிச்சல ஒரு புக்கு, அதில் இருக்கிற உபவாச ஜெபம் எவ்வளோ முக்கியம், எப்படி உபவாசத்தை ஜெபிக்கலாம் என்ற விவரம். இயேசுவை போல நம்ம ஜெபிக்கிறவங்களா மாறணும். நான் ரொம்ப ஆசையோடு கேட்பேன், இன்னும் நான் ஜெபிக்கணும், உண்மை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்ததை தியானித்து பாருங்க, 10 காரியத்தை பார்க்க முடியும். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார், தரையில் விழுந்து ஜெபித்தார், முகங்குப்பர விழுந்து ஜெபித்தார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார், ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார், பலத்த சத்தத்தோட ஜெபித்தார், கண்ணீர் சிந்தி ஜெபித்தார், வேர்வை சிந்தி ஜெபித்தார், ரத்தம் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபம் பண்ணினார். நீங்கள் அதை தியானிச்சீங்கன்னா 10 காரியத்தை பார்க்க முடியும்.
ஏன்னா இந்த ஜெபத்தினுடைய நுணுக்கத்தை நீங்கள் கவனமாக பாருங்க. இயேசு எப்படிலாம் ஜெபிச்சார், அதே மாதிரி நான் ஜெபிக்கணும்னு ஜெபிக்கிறது உண்டு. தரையில் முகங்குப்புற விழுந்து கடந்து ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துகிட்ட தான் நான் கற்றுக்கொண்டேன். அவர் ஜெபித்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். ஆசைப்படுங்க ஆண்டவரே, அந்த மாதிரி. இந்த ஜெபத்தினால தான் இயேசுவால் இவ்வளவு அன்பாக இருக்க முடிந்தது, தாழ்மையாக இருக்க முடிந்தது, பரிசுத்தமாக இருக்க முடிந்தது, மனதுருக்கத்தோடு இருக்க இந்த சுபாவெல்லாம் அவருக்குள்ள வர காரணம் அந்த ஜெபம் ஜெபம் ஜெபம். பிதாவோடு கூட அவ்வளவு நேரம் செலவு பண்ணதுனால தான் அவருக்குள்ள அந்த சுபாவம் வந்தது. அப்போ நம்ம ஜெபிக்க 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 தான் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரும். இயேசுவை பார்த்து ஜெபிக்க 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 அவருடைய குணங்கள் நமக்குள்ளே இறங்கும். ஆவியானவர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அவரை போல நம்மை மாற்றுவார். அது மாதிரி ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டுறாதங்க. ஜெப நேரத்தை ஒரு நாள் அசட்டப் பண்ணிடாதங்க. நீங்கள் ஜெபத்தில் வளரணும், இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருக்கணும். குட்டி பிள்ளைகள் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. வாலிபர்கள், பெரியவங்க, நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாளும் ஜெபத்தை விட்டு விடாதங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சரி, கடைசி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். சரி, இப்படி இயேசு ஜெபிக்கிறார், எப்படி அவரால் இதெல்லாம் முடிந்தது? இன்னொரு சீக்ரெட் இருக்குது. இதுக்கு தான் நானும் ரொம்ப ஜெபம் செய்வேன். என்ன சீக்ரெட் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் பாருங்க. 128வது பக்கத்தில், தேவனால் அனுப்பப்பட்டவர், இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இதுதான் ரகசியம். அந்த அனாயிண்டிங், இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அபிஷேகம், தம்முடைய ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம். சும்மா இல்லை, இயேசு ஆவியினால் நிரப்பப்பட்டா தெரியும். அளவில்லாமல், இதான் ரொம்ப முக்கியம். நான் இதை வச்சு தான் ஜெயிப்பேன். ஆண்டவரே, அளவில்லாதபடி பிதாவானவர் உம்மை நிரப்பி இருக்கிறாரு, அந்த மாதிரி என்னை நிரப்புங்க, அளவில்லாமல் நிரப்புங்க. அந்த அனாயிண்டிங், ஓவர்ஃப்ளோயிங் அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் நிரம்ப 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 தான் அந்த ஆவியானவர் தான் நம்ம ஜெபத்தில் நடத்துவார், ஜெபத்தில் வளர செய்வார். அந்த ஆவியானவர் தான் கிறிஸ்துவின் அன்பை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவின் தாழ்மையை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவின் மனதுருக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் தான் இயேசுவை போல பாடுகளை சகிக்க உதவி செய்வார். ஆவியானவர் அவர்தான் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்வார். இந்த அபிஷேகம் ஆவியினாலே நம்ம முழுமையாய் நிறைந்திருக்கணும். இயேசுவை பிதாவானவர் அளவில்லாமல் அவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருந்தாராம், ஆவியை கொடுத்திருந்தார். இப்போ இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. பரிசுத்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே நிழலிடுவார். பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்திலே உருவாக்கப்படுகிறார். அப்போ அவர் உருவாக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியினால. 2வது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், பார்த்தீங்களா, எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுட்டு யோவான் போயிட்டே இருக்கிறாங்க. இயேசு மாத்திரம் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். தான் கர்ப்பத்திலேயே அவர் பரிசுத்தாவினால தான் உருவாக்கப்படுகிறார். இங்கே பரிசுத்தாவினாலே அந்த புறாவை போல ஆவியானவர் அவர் மேலே அமருகிறார். இது 2வது. 3வது பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய், பார்த்தீங்களா, ஜீசஸ் பீயிங் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட், அவர் பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனார். 14ஆம் வசனம் பாருங்க. அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே, அதான் வசனம் சொல்லுது, பவர் ஆஃப் த ஸ்பிரிட், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எல்லாமே இந்த அபிஷேகம் தான். இந்த யோவான் 3:34 அளவில்லாமல் அந்த ஆவியை பிதாவானவர் கொடுத்திருந்தார்.
அந்த அனாயிண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் கடைசி காலத்தில் தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு விசேஷமாய் தருகிறார். மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், ஐ வில் pour out my spirit என்று சொல்ல ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆவியானவரை ஊற்றுவது, வெள்ளம் போல நம்மீர் ஊற்றுவது, அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். அந்த ஆவினாலே நிரப்பப்படணும், அளவில்லாமல் நிரப்பப்படணும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க, என்னையும் அளவில்லாமல் உம்முடைய ஆவியில் நிரப்புங்க என்று கேட்கணும். இயேசுடைய ஊழியம் அவ்வளோ மகிமையாக இருந்த காரணம் என்ன? இந்த அபிஷேகம்தான். லூக்கா 4:18 பாருங்க, இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். பார்த்தீங்களா, அதுக்கு தான் தேவன் அந்த பரிசுத்தாவினால் நிரப்பினார். தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் அடிக்கடி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொன்னீங்களே, அந்த அனுபவத்தோடு நான் ஊழியம் செய்யணும், அந்த அனுபவத்தோடு வாழணும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் அப்பான் மீ டு ப்ரீச் த காஸ்பல் டு த புவர். இதை சொல்லி சொல்லி நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அந்த அபிஷேகம் தான் பயன்படுத்துகிறது. அந்த அபிஷேகம் தான் நம்ம எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் ஒரு அபிஷேகம் தேவை. நீங்கள் ஒரு சபை நடத்துகிற மேய்ப்பராக இருந்தால் அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை, அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அனாயிண்டிங். நீங்கள் ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் என்ன மாதிரி, அதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். ஆவியானவர் தான் அந்த கிருபை கொடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து ஆவியானவர் தான் அதில் பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, பைபிள் டீச்சராக நல்லா போதிக்கிறீங்கன்னா அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் ஆவியானவர் தான் அதில் கிருபை கொடுத்து நடத்துவார். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் சாதிக்கணுமானா உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. அந்த பிஸ்னஸை நடத்துவதற்கான ஞானம், திறமைகளை கொடுக்கிற ஒரு அனாயிண்டிங்கை கர்த்தர் தருவார். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் ஜெயிக்கணும், சாதிக்கணுமானா யோசிப்பு பாருங்கள், விசேஷித்த ஆவி இருந்ததுனால தான் ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய முடிந்தது. தானியேலுக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்ததுனால தான் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து ராஜ்யத்தினுடைய அந்த எல்லா பொருளாதார காரியத்தை கட்டமைக்க முடிந்தது. அந்த அபிஷேகம் தான் அவங்கள நடத்தினார். படிக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும், வேலை செய்ய அபிஷேகம் வேணும், நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும், உங்கள் குடும்பத்தை பராமரித்து பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு அந்த அபிஷேகம் வேணும், வியாபாரம் செய்ய ஒரு அபிஷேகம் வேணும், நீங்கள் என்ன செய்தாலும் அதுக்கான ஒரு அபிஷேகம் வேணும். அதுக்கு தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த ஆவியினால் என்னை நிரப்பும், அளவில்லாமல் என்னை நிரப்பும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ரகசியம், ஊழியத்தின் ரகசியம், வெற்றியின் ரகசியம். அப்போ இந்த ரொம்ப முக்கியமாக, அதனால தான் தினம் காலையில் எழும்பி அந்த ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகம் நமக்கு அவசியம். எவ்ரி டே வி நீட் த நியூ அனாயிண்டிங். அந்தந்த நாளுக்குரிய ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நமக்கு தேவை. நேற்றுக்குள்ள அபிஷேகத்தை வச்சு இன்னைக்கு அல்ல, போன வாரம் பேசின அந்நிய பாஷை வச்சு இன்னைக்கு அல்ல, இன்றைக்கு ஒரு அபிஷேகம், இன்றைக்கு ஒரு புதிய பாஷை. நாள்தோறும் அந்த அபிஷேகத்தை தேவன் புதுப்பித்து கொண்டே இருப்பார். புதிய புதிய அனாயிண்டிங், புதிய புதிய கிருபையை தருவார். அதுக்கு தான் நம்ம காத்திருக்கணும், ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். விரும்புகிறீங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், உம்மை போல நான் வாழணும். நான் சொல்லுவேன், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஊழியம். இயேசுவை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே அதுக்கு இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஜெபிக்கலாமா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அபிஷேகத்துக்காக இயேசுவை உம்மை போல என்னை மாற்றும் அப்படின்னு சொல்லி தேவனை துதித்து பாடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமா? அப்போ 20 காரியத்தில் கடைசி 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, எல்லாம் முழங்கால் படியிடுங்க. டிவிக்கு முன்னால் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. ஜெபிக்க போகிறோம், ஒரு அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம், ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜெபிக்க போகிறோம். இயேசுவே உங்களைப் போல நான் வாழணும், உங்களைப் போல நான் ஜெபிக்கணும், உங்களுடைய குணங்கள் சுபாவங்கள் எனக்கு வேணும், உம்முடைய அடிச்சுவட்டில் நான் நடக்கணும் ஆண்டவரே, அதுக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். உங்களை மாதிரி நான் ஜெபிக்கணும், அதிகாலையிலுமே ஜெபிக்கணும், மாலையில் ஜெபிக்கணும், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். அதற்கு ஐ நீட் திஸ் அனாயிண்டிங். என் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, ஆவியினாலே என்னை நிரப்புங்க. முழங்கால் படிடுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. வீடுகளில் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இருக்கிற
இருக்கிற இடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே, உங்களுக்குள்ள காணப்பட்ட அதே அபிஷேகம், அளவில்லாமல் ஆவியானவர் எனக்கு வேண்டும், என்னை நிரப்பணும். உங்களைப் போல அன்பு எனக்கு வேணும், உங்களைப் போல தாழ்மை எனக்கு வேணும், உங்களைப் போல சாந்த குணம் எனக்கு வேணும், உங்களைப் போல பரிசுத்தம் எனக்கு வேணும், உங்களைப் போல குற்றமற்ற வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களைப் போல மனதுருக்கம் எனக்கு வேணும், உங்களைப் போல ஆத்ம பாரம் எனக்கு வேண்டும், உங்களைப் போல நான் அந்த பாடுகளை நான் சகிக்கணும், உங்களைப் போல சத்துருக்களையும் நான் நேசிக்கணும், உங்களைப் போல தீமை செய்தவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், உங்களைப் போல ஞானம் எனக்கு வேணும், உங்களைப் போல பொறுமை எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களைப் போல சுபாவம் எனக்கு வேணும், உங்களை மாதிரி குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்கிற இருதயம் எனக்கு வேணும், உங்களைப் போல நான் ஜெபம் பண்ணணும் இயேசுவே. அதற்கு உங்களைப் போல அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஆவியினாலே நிரப்புங்க, நிரப்புங்க. நீங்க ஆண்டவரே, ஆண்டவரே பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை அளவில்லாமல் நிரப்பினீங்களே, என்னை நிரப்புங்க. என் மேல அந்த ஆவியை ஊற்றுங்க, என் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும், என்னை பொழுது நிரப்புங்க. குட்டி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, இளம் வாலிப பிள்ளைகள், வாலிப மகளே ஜெபம் பண்ணு, பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த ஆவியானுடைய வல்லமை வேணும். அந்த அக்கினி, அந்த அக்கினி, அந்த அக்கினி உங்க மேல இறங்குகிறது. பெந்தேகோஸ்தே நாளில் அந்த அக்கினி இறங்கின பிறகுதான், அந்த அபிஷேகம் இறங்கின பிறகுதான் பேதுருடைய வாழ்க்கை மாறுகிறது, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மாறுகிறது. அந்த அபிஷேகம் உங்க மேல இப்பொழுது இறங்குகிறது. கடைசி கால அபிஷேகம், எழுப்புதல் காலத்தின் அபிஷேகம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்து கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். எங்க குடும்பத்தில் இந்த அபிஷேகம் இருக்கணும். ஆவியானவர் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த மகளை நிரப்புங்க, இந்த மகனை நிரப்புங்க, இந்த வாலிப தம்பியை நிரப்புங்க. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். நான் அதை பார்க்கிறேன். உங்க மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. அடக்கிக் கொள்ளாதுங்க, அடக்கிக் கொள்ளாதுங்க. புதிய பாஷை வருகிறது, நியூ டங் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார், புதிய நாவுகளை தந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க இந்த அபிஷேகத்தை. குட்டி பிள்ளைகள் ஆவில நிரம்பி நீங்க பேசுங்க, பேசுங்க. வாயை தரங்க, ஆவியானவர் நிரம்பி கொண்டு இருக்கிறார். பெரியவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த அபிஷேகம் என் மேல இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்குகிறது. நான் அதை பார்க்கிறேன். பல இடங்களில் அக்னியாய் அந்த வல்லமை இறங்குகிறது. வாலிப தம்பி, உன் மேல அந்த அக்னி இறங்குகிறது. வாலிப மகளே, உன் மேல ஜாஸ்மின் என்கிற வாலிப மகள், உன் மேல அந்த அக்னி இறங்குகிறது. மகளே, நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், இயேசுவை போல வாழணும்னு விரும்பினபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேல இறங்குகிறார். ஜாஸ்மின் நிரப்பப்படுகிறாய். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பொழுது ஜெசிகா, ஆண்டவருடைய வல்லமை உன் மேல இறங்குகிறது. மகளே, புதிய பாஷையினை பேசுகிறாய். அக்னி உன் மேல இறங்குகிறது. சோர்பின் ஆவி விலகுகிறது. நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் இப்பொழுது. ஆண்டவருக்கு நன்றி சொல். ஜேம்ஸ், ஆண்டவருடைய கரம் உன் மேல இறங்குகிறது. ஜேம்ஸ், அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. உன் நாவிலே புதிய பாஷை வருகிறது. ஐயோ, நீ சோர்ந்து போயிருந்தாய், ஆவியானவர் உன்னை நிரப்பி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் இப்பொழுது, பெற்றுக்கொள். ராஜன், ராஜன் என்கிற மகன் மீது ஆண்டவருடைய அக்னி இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்றீங்க, அபிஷேகம் இறங்குகிறது. ஆவியானவர் நிரப்பி கொண்டு இருக்கிறார், பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. தம்பி ராஜேஷ், உன் மேல் அந்த அக்னி இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நீ நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆவியானவர் நிரப்புகிறார். நிறைய பேரை நிரப்பி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் இறங்கி கொண்டு, தேவ சகாயம், தேவ சகாயம். வயதான ஒரு தகப்பனார் ஜெபிக்கிறீங்க, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், என்ன நிரப்புங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். வயதான தகப்பனார் உங்களை ஆண்டவர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். நிரப்புங்க ஆண்டவரே, ஒருவரையும் விடாதிரும். இயேசுவின் மேலிருந்த அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது, உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஏஞ்சலின், ஆண்டவருடைய அக்னி உன் மேல இறங்குகிறது. மகளே, உன் மேல இறங்குகிறது. நீ ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், சோர்ந்து போய் படுத்திருக்கிற, இப்ப ஆவியானுடைய அக்னி உன் மேல இறங்குகிறது. எழும்பு, எழும்பு. இந்த போராட்டத்துக்கு சோர்ந்து போகாத. நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டு இருக்கிறார். இயேசுவை போல எழும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். பெற்றுக்கொள்றீங்க. வல்லமைக்காக நன்றி, அபிஷேகத்திற்காக நன்றி. சோஃபியா, சோஃபியா என்கிற மகள் மேல் அக்னி இறங்குகிறது. மகளே, உன் சரீர பலவீனத்தை நிமித்தம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற, சில பாவ காரியங்களை உன்னால விட முடியல, அதனால அது பின்னுக்கு இழுக்கிறது. இப்ப ஆவியானவர் இறங்கி விடுதலை தருகிறார். எழும்பு மகளே, ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். எழும்பு, அக்னி உன் மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. அதற்காக
இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவை உம்மை போல வாழுகிறவங்க எழும்பணும். இயேசுவை போல வாழுகிறவர்கள் பெருகணும். இயேசுவை போல ஜெபிக்கிறவர்கள் பெருகணும். இயேசுவை போல ஊழியம் செய்கிற ஊழியர்கள் பெருகணும். ஆண்டவரே எழுப்புங்க ஆவியானவரே. ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்க. இந்த வாலிப தம்பி மேல, வாலிப மகள் மேல ஊற்றுங்க. அளவில்லாமல் ஊற்றுங்க. அளவில்லாமல் இயேசு மேலிருந்த அபிஷேகம் அளவில்லாமல் எங்கள் மேல இறங்கட்டும், இறங்கட்டும். இறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. வாயை திறந்து துதிக்க ஆரம்பிங்க. உங்க வீடுகளுக்குள் அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஆவியானவர் உங்கள் மேல நிரம்பி வழியும்படி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா என்று ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. சுகீர்த ராஜ், சுகீர்த ராஜ் உங்க மேல அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. சுகீர்த ராஜ், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்ட தேவன் பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். உங்கள் மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. அதற்காக அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவை போல வாழ விரும்பி ஜெபிச்சிங்களே, அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் அக்கினி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். இயேசுவை போல நாங்க வாழணும். இயேசுவை போல நாங்க ஜெபிக்கணும். இயேசுவை போல நாங்க ஊழியம் செய்யணும். இயேசுவை போல திரள் கோட்டை எழும்பணும். ஆண்டவரே வாலிபர்கள் எழும்பட்டும். இயேசுவை போல, இயேசுவுக்கு சாட்சியாக இயேசுவை போல வாழுகிறவர்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவை போல ஜெபிக்கிறவர்கள் பெருகட்டும். ஆண்டவரே இயேசுவை போல வல்லமையோட ஊழியம் செய்கிற ஊழியர்கள் பெருகட்டும். அக்னியாக உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமாய் இறங்குகிறது. ஐயோ, இந்த வல்லமை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அநேகரை நிரப்புகிறது. நான் பலமாக இந்த அபிஷேகத்தை உணர்கிறேன். பெற்றுக்கொள்றீங்க, பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே. அளவில்லாமல் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் மேலிருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டும். கர்த்தருக்காக சேனையாக எழும்பட்டும். இயேசுவுக்கு என்று வாழுகிறவர்கள் எழும்பட்டும். கர்த்தரப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம், உம்மை போல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது என்னால் உணர முடிகிறது. என்னால் அங்கே நிற்க முடியாத அளவுக்கு அந்த அனாயிண்டிங் அநேகர் மேலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. நிறைய பேர் குட்டி பிள்ளைகள் மேலே கூட அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. நீங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. இனி அதை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பணும், விடக்கூடாது. தினமும் காலையில் எழுப்பி நல்லா துதித்து பாட்டு பாடி ஆவியில் நிரம்பி செபிங்க. ஆவியில் அந்நிய பாஷையில் பாடல்களை பாடுங்க, துதிங்க. ஆவியில் பலனாயிருங்க. சரியா? நான் 20 காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேலே இருக்குது. 20 தான் மட்டும் கிடையாது. இதுக்கு மேலே இருந்தாலும் நீங்களே கண்டுபிடிச்சு எனக்கு எழுதலாம். அந்த கொஸ்டினில் 20 தலைப்புகள் வசனம் இருக்கணும். ஒரு 2-3 வரியில் அதை பற்றி இருக்கணும். கடைசி 2 காரியம் இயேசுவை போல ஜெபித்தல், இயேசுவை போல ஜெபம் பண்ணுவது. 2வது இயேசுவை போல அபிஷேகம். கடைசி 20 காரியம். இதுக்கு மேலே இருக்கும். நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரியுதுன்னா சும்மா எழுதக்கூடாது. வசனம் இருக்கணும். வசனத்தை கோட் பண்ணால் தான் அதுக்கு வேல்யூ எடுத்துக்கொள்ளுவோம். இந்த இன்னும் இருக்குது. இயேசுவை பற்றி நிறைய தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு காரியத்தை எழுதுனீங்கன்னா அந்த வசனத்தையும் கோட் பண்ணி 21, 22, 23, 24 எத்தனையோ காரியம் இருக்குது. இயேசுவை தியானிக்க 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 அது தோண்ட எடுக்கிற சுரங்க மாதிரி இயேசுவனுடைய குணங்களும் சுபாவங்களும். நீங்கள் அதை எழுதி வசனத்தோடு குறிப்பிட்டு எனக்கு அனுப்பணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர், முகவரி